மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக தேமுதிக இன்று மாலை மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முழுமையான விவரங்கள். திமுக மற்றும் தேமுதிக இடையே 10 தொகுதிகள் என்ற உடன்பாடு எட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில எந்தெந்த தொகுதி என்ற பேச்சுவார்த்தை நேற்றும் நடைபெற்றது, இன்று காலையும் நடைபெற்றது. இதுல எந்தவித ஒரு உடன்பாடும் எட்டப்படவில்லை. இன்று மாலை மீண்டும் பேச்சுவார்த்தை என்ற தகவலை தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த இழுபறிக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது திமுக மற்றும் காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய தொகுதிகளை தேமுதிக கேட்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. ஒரே தொகுதிகளை கூட்டணி கட்சிகளும் கேட்பதால் இந்த இழுபறி நீடித்து வருகிறது. குறிப்பாக வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய 10 தொகுதிகளையும் தேமுதிக கேட்பதாகவும், திமுக ஏற்கனவே கடந்த முறை வெற்றி பெற்ற சில தொகுதிகளை கேட்பதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது. அதனையொட்டிதான் இந்த பேச்சுவார்த்தையில இழுபறி நீடித்து வருகிறது. நேற்றைய தினம் சுதீஷ் தலைமையிலான குழுவினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் இன்றைய தினம் பிரேமலதா விஜயகாந்தே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். இதிலும் ஒரு உடன்பாடு எட்டப்படாத காரணத்தால் மீண்டும் இன்று மாலை பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது. ஏறக்குறைய 1.5 மணி நேரம் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இதுல ஒரு நீண்ட ஒரு இழுபறி நீடித்ததாகவும் இன்று மாலை 6 மணிக்கு பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாக தற்போதைய தகவலாக தெரிவிச்சிருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.